திருக்குவளை என்ற சிற்றூரில் பிறந்த கலைஞருக்கு இந்திய அரசே நாணயம் வெளியிடுவது நமக்கு பெருமை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் அதனை பெற்றுக் கொண்டார். விழாவில் பேசிய முதலமைச்சர் தன்னுடைய தாயை பெரிதும் போற்றி தானும் தாய் உள்ளத்துடன் செயல்பட்டவர் கலைஞர் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அப்படிப்பட்ட தலைவருக்கு கலைஞர் என்னும் தாய் என்ற நூல் தலைப்பு பொருத்தமாக அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தலைவர் கலைஞர் அவர்கள் தாய் காவியம் தீட்டின அந்த பணி மட்டுமல்ல, அவர் தாயாகவும் வாழ்ந்தார். எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் அவர்தான். எனக்கு மட்டுமல்ல, ஏவாவேலு அவர்களைப் போல லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய் தாயாய் தலைவராய் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து போற்றி அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள். கழகத்தைச் சேர்ந்தவர்களே மட்டுமல்ல, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய பலரையும் அரவணைச்சவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதோட அடையாளம் வந்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும், திரு குன்றக்குடி பொன்னம்பலா ரெட்டியார் அவர்களும், இந்து என் ராம் அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க. இந்திய வரைபடத்துல பெரிய எழுத்துல குறிப்பிடப்படாத திருக்குவளை என்ற சிற்றூர்ல பிறந்த கலைஞருக்கு இன்று இந்திய அரசே நாணயம் வெளியிடுதுன்னா அத்தகைய புகழ்மிக்க தலைவரின் உடன்பிறப்புகள் தான் நாம் என்பதை விட நமக்கு என்ன பெருமை வேணும்? அவருடைய புகழையும் பெருமையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்வதோடு இனம், மொழி, மாநிலம் காக்க இந்நாளும் உழைக்கிறது தான் தலைவர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான நன்றி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கலைஞரால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் அமைச்சர் ஏவா வேலு என குறிப்பிட்டார். கலைஞர் நூற்றாண்டையொட்டி உயர் சிறப்பு மருத்துவமனை, நூலகம், ஏறு தள்ளுவதல் அரங்கம், கலைஞர் கோட்டம் மற்றும் ரஜினிகாந்த் கூறியது போல கலைஞர் நினைவகம் உள்ளிட்டவற்றை சிறப்பாக அமைத்தவர் ஏவா வேலுதான் எனவும் முதலமைச்சர் பாராட்டினார். தன்னை விட வயதில் மூத்தவர் என்ற முறையில் ரஜினிகாந்த் கூறிய அறிவுரையை புரிந்து கொண்டதாக தெரிவித்த மு.க.ஸ்டாலின் என்றும் கவனமாக இருப்பேன் என கூறினார். அரசியலில் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று ரஜினிகாந்த் கூறியிருந்த நிலையில் முதல்வர் இவ்வாறு பதிலளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.